தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியில் இரண்டாவதாக 1,44,000 பேர் சொல்கிறது யார் என்ற ஒரு கேள்வி. இரண்டாவதாக 1,44,000 பேர் சொல்கிறது யார்? ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 1,44,000 பேர் வர்றாங்க. வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரத்தில் 1,44,000 பேர் வர்றாங்க. இந்த ரெண்டில் ஒன்றா இல்லை தனித்தனியா? அந்த 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விஷயத்தில் உள்ளது இஸ்ரேல் ஜனங்களுடைய தொகுப்பு அங்கே போட்டிருக்கு. இங்கே முதல் பலனானவங்க தேவனுக்காக முதல் பலனாக பிரித்து எடுக்கப்பட்டவங்க என்று இங்கே போட்டிருக்கு. இப்படி பல குழப்பங்கள் அதில் நிலவுது. சிபிஎம்காரங்க டிபிஎம்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1,44,000 பேர் சொல்கிறது நாங்கள் தான், மனவாட்டி நாங்கள் தான், மற்ற சபைகள்லாம் ஆண்டவர் புறக்கணிக்கிறாரு, எங்கள் சபையை தான் ஸ்திரீகளால் கரைபடாதவங்க, கற்புள்ளவர்கள் நாங்களேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதில் வெளிப்படுத்தல் 14:4 அந்த ஸ்திரீகளால் கரைபடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் தான் கல்யாணம் ஆகாதவங்க, கரைபடாதவங்க, நாங்கள் தான் அடித்து சொல்கிறாங்க. அதை சிலர் அந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ளது மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள், அங்கே கோத்திரம், ரூபன் கோத்திரம், அந்த கோத்திரம், லேவி கோத்திரம், அந்த கோத்திரம், 12 கோத்திரத்துலேயும் அங்கே வருது. அதனால் அந்த கோத்திரம்னு சொல்லி எழுத்தின்படியான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதில் அடியனுடைய ஒரு தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேதத்திலிருந்து புரிதல் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 1,44,000 பேர் சொல்கிறது இரத்த சாட்சி பட்டியல். அதில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தாங்க, ஆட்டுக்குட்டியார் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆண்டவரே இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லும்போது, ஆட்டுக்குட்டியார் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், அதாவது இரத்த சாட்சிகளாய் மரித்தவங்கன்னு அர்த்தம். அந்த அர்த்தம்தான் அது. இஸ்ரேல் ஜனங்கள் கோத்திரங்களாக போட்டிருக்கேன், அப்போ எழுத்தின்படியே அந்த அர்த்தம் அதானா என்று கேட்கும்போது அது அல்ல. எழுத்தின்படி வேதத்தில் எழுதினாலும் அது ஆவிக்குரிய விதியில் தான் அதை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர எழுத்தின்படி இருக்காது, இருக்கக்கூடாது. அப்படி அப்போஸ்தலர்கள் விளக்கம் கொடுக்கல. உதாரணமாக ரோமர் 2:27, 28, 29 அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, எழுத்தின்படி விருத்திய சேதனமும் விருத்திய சேதனம், மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்தியசனம் விருத்தியசனம் அல்ல என்று பவுல் சொல்கிறான். இயேசுவை கூட பவுல் சொல்லும்போது, நாங்கள் இனிமேல் மாம்சத்தின்படி இயேசுவை நாங்கள் அறியோம், ஏன்னா இயேசு யூத குலத்தில் பிறந்ததுனால மாம்ச ரீதியில் யூதர் இல்லை. தாவீதின் குமாரன் சொல்லி இயேசுவை மாம்சத்தின்படி தான் அழைச்சாங்க. மாம்சத்தில் பிறந்தவர் தான், அந்த சந்ததியில் வந்தவர் தான். ஆனால் மரித்தோர்ந்து உயிர் தெரிந்ததுனால தேவகுமாரன் பலமாய் ரூபிக்கப்பட்டார்னு சொல்லி ரோமர் 1:5 இருக்குது. அதனால் உயிர் திறந்த பிறகு அங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, தேவனுக்கு பார்வையில் எல்லாரும் ஆதாமுடைய ஜீன் சந்ததி தான். ஆவிக்குரிய ரீதியில் தான் அவங்கள நம்ம சொல்லணுமே தவிர வேற அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் விளக்க உரை நான் எழுதியிருக்கேன். அதில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த 12 கோத்திரத்துக்கும் விளக்கம் கொடுத்து எழுதியிருக்கேன். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லாவிட்டால் என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன். விளக்கங்கள் எழுதியிருக்கேன். அதனால் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல என்று. அதுபோல் மாம்சத்தில் உள்ள கோத்திரங்களும் மாம்சத்தின்படியான கோத்திரங்கள் அல்ல, விளக்கங்கள் அல்ல. அது ஆவிக்குரிய வகையில் உள்ள விளக்கங்களாகும்.
அந்த ஆவிக்குரிய வகையில் உள்ள அந்த மக்களை இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. அவங்க தொகை 1,44,000 பேர்னு சொல்லி ஒரு தொகை இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்ட மீட்கப்பட்ட மனசிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட முதல் பலனாக மீட்கப்பட்ட அந்த தொகையும் 1,44,000 பேர்னு சொல்லி இதுவும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. இது அர்த்தம் என்னென்னா 10 சிறிகளை 2ஆக பிரிக்கிறாரு. 10 கன்னி உங்களுக்கு தெரியும், மத்திய 25 அதிகாரத்தில் 10 கன்னிகளை ஊமைகளை சொல்லும் போது 2ஆக பிரிக்கிறாரு. 5 புத்தி உள்ள கன்னிகள், 5 புத்தி இல்லாத கன்னிகை. புத்தி உள்ள கன்னிகளை 5 பேரை எடுக்கிறாரு, புத்தி இல்லாத 5 பேரை கைவிடுறாரு. ஈக்குவல். 10 வந்து 2ஆக பிரிக்கிறாரு. அதுபோல் கைவிடப்பட்ட இரத்த சாட்சியாக மறித்து கைவிடப்பட்ட அதே இலக்கு, எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களும் அதே இலக்கு. அந்த அர்த்தம்தான். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான், 2 பேரில் அந்த அர்த்தத்தை சொல்கிறார். அதனால் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாத, பூர்ணப்படாத, கைவிடப்படுகிற அந்த மக்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் விழுவாங்க. விழும்போது இரத்த சாட்சியாக மறித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சிலர் மறுதளிக்கிறதும் உண்டு. மறுதளித்து 666 முத்திரை ஏற்றுக்கிட்டால் உலகத்தில் அவன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம். ஆனால் அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் இரவும் பகலும் கந்தக அக்கினியிலே தள்ளப்படுவான்னு அதுலேயே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் கைவிடப்பட்டவங்களை பற்றியும் அங்கே போட்டிருக்கு. கர்த்தருக்குள்ளே மறிக்கிறவன் பாக்கிவான்னு சொல்லி அதில் 13 ஏன் போட்டிருக்குன்னா, இரத்த சாட்சிகளாக ரொம்ப பேர் மறிப்பாங்க. அந்த இலக்கு ஒன்று, எடுத்துக்கொண்ட இலக்கும் ஒன்று. அந்த 2ஐயும் பிரிக்கிறதுக்கு தான் ஒரே என்ன இலக்க 2 பகுதியாக அது வேறு இது வேறன்னு பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு விளக்கத்துக்கு வர்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் உள்ள 1,44,000 பேர் சிறிகளால் கரைப்படாதவங்க நாங்கள் தான் அன்று டிபின்னு சொல்கிறாங்களே. அப்போ அது கரெக்டான்னு அவங்க சொல்கிறது கரெக்டான்னு பார்த்தா, சிறிகளால் கரைப்படாதவங்க என்று ஏன் சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் கட்டாதவங்க, நாங்கள் திருமணமே ஆகாதவங்க. அப்போ நாங்களே என்ன, இந்த சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் திருமணம் ஆனவங்க தானே, கரைப்பட்டவங்க தானே. இப்போ அவன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டானா? அவன்கிட்ட இருந்து வாங்கி தின்னா நீ எடுத்துக்கொள்ளப்படுவ. அவன் பாவம் உனக்கு உதவி செய்து வாழணும்னா கைவிடப்பட்டு நாசமாக போகணும். நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு நீ மனவாட்டி, நீ முதல் பலனா அவன் சோத்தையே தின்னு அவன் சாப்பாடே சாப்பிட்டு அவனையே நீ வயிற மாதிரி தானே, அது அவனையே குறை சொல்கிற மாதிரி தானே. அது நல்லதா? அது கரெக்டாக ஆகலாமா? அப்படி இருக்குமா? இன்னொன்று சொல்கிறேன். சிறிகளால் அப்படின்னு சொல்லும் போது பன்மையில் வருது. அப்போ அது கரை தானே. சிறினா பொம்பளைன்னு அர்த்தம். பொம்பளைகளால் பல பொம்பளைகளை போன கரை தானே. இன்னொரு அவசியம் சொல்கிறேன். சிறி என்பது வேறு, மனைவி என்பது வேறு. 1 Corinthians 7ஆம் அதிகாரத்தில் சிறியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாட்டினா அவன் மனைவியோட அவ புருஷனோடு இருக்க கடவாள்னு அங்கே விளக்கம் கொடுக்குறான் பவுல். அப்போ மனைவியோடு இருப்பது தப்பு இல்லை. மனைவி இல்லாமல் சிறினா வேறு பொம்பளைகளோடு இருப்பது தவறு. அந்த அர்த்தத்துக்கு தான் அங்கே பவுல் சொல்கிறான். அப்போ இங்கே ஸ்திரீகளால் கரைபடன்னு சொல்கிறது கல்யாணம் ஆகாமல் வேறு பொம்பளைகளோட தொடர்பு கொள்கிறது தான். அதுக்கு பேர் அந்நிய மாம்சம். அது அருவருப்பு, அசிங்கம், விபச்சாரம், வேசித்தனம். அது ஒரு கரை தான். அந்த அர்த்தம்தான். மனைவின்னு சொல்கிறது ஒரு சரீரம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அவங்க இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பாங்கன்னு சொல்லி இயேசு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதான் மேவால படைக்கும் போது கூட அவங்க இருவராக இல்லை, ஒரே மாம்சம். அதனால் நிர்வாணிகளாக இருந்தும் வெக்கப்படாது இருந்தாங்கன்னு சொல்லி அங்கே விளக்கம் போட்டிருக்கு. அதனால் ஒரு உடம்புலேருந்து எடுத்து அவங்ககிட்டயே கொடுக்குறதுனால அது 2 பேர் ஆகாது, ஒரு சரீரம்தான். அவன் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாளேன்னு
அவளுக்கு ஏவாள் என்று ஆதாம் பெயரிட்டதாக நாம் அங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, சிபிஎம் சொல்கிறது தப்பு, அவங்க கொடுக்குற விளக்கம் தவறு. நாங்கள் தான் அப்படின்னா உலகத்தில் எத்தனை சபைகளை அவங்களே கான்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? சிபிஎம் உற்பத்தியானதே 19ஆம் நூற்றாண்டில் சுலோனில் பவுல்னு சொல்லி ஒரு ஆள். அவர் கல்யாணமாகி ஏகப்பட்ட பிள்ளைகளை பெற்றவர் தானே. அப்போ அவர் கரை ஆயிட்டாருன்னு அர்த்தமா? அவர் அப்போ தலைவரே சரியில்லைன்னு போது அதுக்கு பிறகு வந்த நீங்கள் எப்படி கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியும்? உங்கள் தலைவரையே நீங்கள் வைறீங்கன்னு தானே அர்த்தம், கரைப்பட்டார்னு தானே அர்த்தம். அதனால் அது தப்பான காரியம். கடைசி நாட்களில் மனச்சாட்சி சூழ்நிலை பொய்யருடைய மாயத்தினால சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களையும் செவி கொடுத்து விவாகம் பண்ணாதிருக்கவும் அந்த பொய்யர்கள் கட்டளையிடுவார்கள்னு சொல்லி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 தெளிவாக தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்க, அது ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அதனால் பிசாசின் உபதேசம், பொய்யருடைய உபதேசம் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுன்னு எபிரேயர் 13:4 இருக்கே. அப்படி இல்லாவிட்டால் கல்யாணத்தை காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரே இயேசு, அது கரையாக இருந்தா. அதனால் ஆதியிலே தொடங்கும் போதும் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஆதாம் ஏவாளை இணைச்சி ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையே ஃபேமிலி குடும்பத்துக்கு தான் வருது. ஆதியாகமம் 1:28. ரெண்டாவது, இயேசு மனுஷனாக வந்தபோது திருமணத்தை கலந்து அற்புதத்தை அங்கே செய்கிறாரு. இயேசுவின் சீசர்கள் விசுவாசம் அவங்களுக்கு அப்போ தான் வருது. யோவான் 2:11 அப்படித்தான். கடைசியில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம்னு வருது வெளிப்படுத்தல் 19:7. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்னு கல்யாணத்தில் தொடங்கி கல்யாணத்தில் முடியுது. அதெல்லாம் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு முழு நேர ஊழியக்காரன், ஒரு குடும்பம் நடத்துகிறவன், ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், பிள்ளைகளை நல்லா நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி நடத்த முடியும்னு அதில் 5 போட்டிருக்கு. அந்தப்படியே உதவி போதகர்களும் அதில் 10 போட்டிருக்கு. அவங்களும் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், இரு நாக்கு உள்ளவங்களாம் இல்லாமல் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சி காத்துக்கொள்ள. அவங்களுக்கும் அந்த உதவி ஊழியர்களுக்கும் அதான், தலைமை ஊழியர்களுக்கும் அதான். நூதன சீசனாக நம்ம இருக்கக்கூடாது. அதனால் பிற்காலத்தில் இந்த மாதிரி உபதேசம் வரும்னு சொல்லி 1 தீமோத்தேயு 4 சொன்ன மாதிரி பிற்காலமாகிய 19ஆம் நூற்றாண்டில் அந்த உபதேசம் வந்துச்சு. அதான் சிபிஎம். அது தவறான சத்தியம், தவறான உபதேசம், தவறான விளக்கம். அதனால் உலகத்தால் கரைப்படாதபடி, உலகத்தில் தான் அந்த கரை இருக்கே தவிர மனைவி புருஷன் வாழ்கிறதுனால அது ஒரு கரையாக சொல்கிறது பிசாசின் உபதேசம். அதனால் அவங்க சொல்கிற விளக்கங்களை ஏற்றுக்கிறாதீங்க. அப்போ இந்த 1,44,000 யாருன்னா மனுஷனிலிருந்து முதல் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவங்க. முதல் பலன்னா மணவாட்டி ஸ்தானத்தை உடையவர்கள்னு அர்த்தம். ஆகவே தேவ பிள்ளைகளே, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று இப்போ வெளிப்படுத்தல் 19:7 சொன்ன மாதிரி, தேவ பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அந்த அளவில் தேவனோடு நெருங்கி சஞ்சரிக்கிற இந்த அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு அன்பு. உதாரணமாக பவுலை போல, பேதுருவை போல, யாக்கோப்பை போல, ஆதி அப்போஸ்தலரை போல நம்ம சொல்லலாம். அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள்னு சொல்கிறானே தோமா. யோவான் 11:16 எல்லாரும் பயப்படுறாங்க, கல்லெறிஞ்சு கொள்வாங்க, போகாதீங்க இயேசுவே. தோமா சொல்கிறான், அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள். அவருக்கு முன்னாடி ஏதோ அவர் மெச்சனம்னு சொல்லலை. 1ஆம் நூற்றாண்டில் நம்ம இந்தியாவுக்கு கேரளாவுக்கு ஊழியம் செஞ்சு சென்னையில் கிபி 72 இரத்த சாட்சியாக மறிக்கலையா, ஈட்டியால் குத்தப்பட்டு சாகலையாவே. உண்மையாக சொன்னாங்க, உண்மையாக பேசுனாங்க, இரத்த சாட்சியாக மறித்தாங்க. அந்த அளவில் உள்ளவங்க தான் மணவாட்டி ஸ்தானத்தை. புருஷனுக்காக எத்தனையோ பெண்கள்
தியாகமாக வாழ்கிறது இல்லையா, மாம்சத்தின்படி சொல்கிறேன். அதுபோல் ஆவிக்குரிய வகையில் புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அப்படி தியாகமாக வாழக்கூடிய அந்த மக்களை தான் முதல் பலனாக மீட்டுக்கொள்கிறார். அந்த முதல் பலன் சொல்கிறதா ரகசிய வருகை. வெளிப்படுத்தல் 3:10 உலகமெங்கும் வருகிற பூச்சருக்கு மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன்னு சொல்கிறார். அந்த காப்பேன்னு சொல்கிறது தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசிய வருகை, அந்த அர்த்தம் தான். அதனால் தேவ பிள்ளைகளே, 144,000 பேர் சொல்கிறது எழுத்தின்படி அல்ல, அவங்க தான் எழுத்தின்படி இல்லை. எப்படி நம்ம வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த கோத்திரங்கள் எழுத்தின்படி இல்லை ஆவிக்குரியதுன்னு எப்படி சொல்கிறோமோ, அது மாதிரி இதுவும் எழுத்துக்குரியது அல்ல, இது ஆவிக்குரியது. எழுத்தின்படி 144,000 பேர்னா எப்படி இருக்கும்? 800 கோடி நெருக்குது உலக ஜனத்தொகையில். 750லேருந்து 800 கோடி ஜனத்தொகை உலக ஜனத்தொகை நெருக்குது. அதில் இவங்க 144,000 பேர் தான் ரொம்ப பேர் கைவிடப்படுவாங்களே, அந்த அர்த்தம் இல்லை. ஆவிக்குரிய வகை, ஆவிக்குரிய விளக்கம், நிறைவுன்னு அர்த்தம். அதனால் முதல் பலனானவங்க இப்போ வெளிப்படுத்தல் 12 எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 24 வரைக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே சியோன் மலை, அங்கே சர்வ சங்கம் இருக்குது. முதல் பலனான நீதிமான்களுடைய ஆவிகள்னு அங்கே போட்டிருக்கு. அங்கே எண்ணிக்கை இந்த மாதிரி லட்சத்தினான அங்கே போடலை. அந்த பூர்ணமாக்கப்பட்ட அந்த நீதிமான்களுடைய ஆவிகளைத்தான் அங்கே நம்ம பரலோகத்தில் பார்க்குறோம். இங்கே அந்த ஈக்குவல், ஒருத்தி கைவிடப்படுவான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 5 பேர் கைவிடப்படுவாங்க, 5 புத்தியுள்ள கனி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஈக்குவல் ஒன்றுக்கு ஒன்று. அந்த அர்த்தத்துக்கு தான் எங்கே 144,000 பேர் இரத்த சாட்சியாமல் கைவிடப்படுறாங்க. இங்கே 144,000 பேர் முதல் பலனாக எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே பின்னாடியே போவாங்க. இயேசுவுக்காக தியாகம் பண்ணுறவங்க, கரை திரை முதலானவைகள் இல்லாதவங்க, சுத்த மனச்சாட்சி உள்ளவங்க, பூர்ணராகும்படி கடந்து போனவங்க, ஆட்டுக்குட்டியானவருக்காக ஜீவனையும் வெறுக்கிறவங்க, கரை இல்லாதவங்க, கற்புள்ளவர்கள் இவர்களே என்று அந்த குணங்களை குறித்து, அவங்களுடைய தியாகங்களை குறித்து அங்கே போட்டிருக்கு. அது எல்லாரும் அப்படி வர முடியாது. உலகமாக இயேசுவா அப்படின்னா, இயேசுவை 2வது இடத்துல தான் வைக்கிறாங்க. உலகம் என் முன்னே, கிறிஸ்து எனக்கு பின்னே. பாட்டு வேணால் பாடலாம், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பாட்டு பாடலாமே தவிர நடைமுறையில் கரண்டில் வரும்போது பல்ட்டி அடிச்சிடலாம். அந்த இடத்துல நிற்கிறான் பாருங்க, அவன்தான் அந்த முதல் பலன் என்று இந்த 144,000 பேர் லிஸ்ட்டில் வர்றான். ஆகவே எழுத்து கொள்கிறது ஆவிதான் உயிர்ப்பிக்கும். எழுத்தின்படி உள்ள விளக்கம் இல்லை, அது ஆவிக்குரிய விளக்கம். அதனால் 144,000 பேர் யாருன்ற கேள்வி, மணவாட்டி ஸ்தானம் முதல் பலனாக எடுத்துக்கொள்ளப்படுறவங்க. அந்த சீயோன் மலைன்னு சொல்கிறது அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படின்னு சொல்கிறார் இல்லையா. மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார் இல்லையா, யோவான் 14:3. அந்த சேர்த்துக்கொள்கிறது தான் இங்கேருந்து பூமியிலிருந்து வானத்துக்கு மேகங்களில் ஆகாயத்தில் போகும்போது பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி மத்திய வானத்தில் சேர்த்துக்கிறாரு. அதான் ஆட்டுக்குட்டியான கல்யாணம்னு சொல்கிறது. அந்த சேர்த்துக்கொள்கிறது தான் முதல் பலன்னு சொல்கிறது. 2வது இரத்த சேர்ச்சியாக வர்றது 2வது பலன். அதனால் இந்த 144,000 பேர் சொல்கிறது மணவாட்டி ஸ்தானம் உடையவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், முதல் பலனானவர்கள். இதுதான் விளக்கமே தவிர வேற அல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை உள்வாங்கி சரியான சத்தியத்துக்கு வாங்க. எந்த ஸ்தாபனத்தையும், எந்த சபையும், எந்த போதகரையும் நம்பி போயிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்கள்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கு. அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் அசைவாடுறாரு. இயேசுவின் வசனங்களை நினைப்பூட்டிகிட்டு இருக்காரு. ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி நீங்கள் வசனத்தை படிங்க, புதிய ஏற்பாடை படிங்க, நிருபங்களை படிங்க, நல்லா விளங்கும். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அல்லது சரியான விளக்கங்கள் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். நாளை ஒரு கேள்வியோடு சந்திப்போம்.